வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய சினி பூத்து. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வசூல் தான். ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு படத்துக்கான ப்ரொடக்ஷன் செலவாகுதோ அதை விட டபுள் டு ட்ரிபிள் மடங்கு எடுத்தாதான் மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரொடியூசருமே இப்போ தானே சந்தோஷப்படுவாங்க. அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படமான ஸ்டார் என்னதான் வந்து லிஃப்ட் டாடா அப்படின்ற படத்துலாம் கவின் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு அப்புறமா கவினோட கெரியரே சேஞ்ச் அப்படின்ற மாதிரி அவருடைய நடிப்பு அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சராசரியான ஒரு படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு என்ன வசூல் வேணுமோ அந்த மீட்டரை தொற்றுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் ஒரு 3 நாள் கணக்கெடுப்புலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் தூக்கியாச்சு. அதை தாண்டி போகும்போது 2 வாரம் ஆச்சு. இந்த 2 வாரத்தில் 21 கோடி ரூபாய் ஆல் ஓவர் தான் இந்த படம் வந்து வசூல் அடிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் செலவு விட அதிகம் தானே. அப்படி இருக்கும்போது கவினை வச்சு படம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் இல்லைப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாரு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் ரிலீஸோட அப்டேட் கூட சேர்ந்தே நமக்கு வந்தது தான் பிளடி பகார் அப்படின்ற ஒரு படம். நெல்சன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன். முதல் முறையாக படத்தை போடும்போது கவினை வச்சு ஹீரோவா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணதே ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் தான். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது மெரசலாச்சியா அதே மாதிரி ஸ்டார் படத்தில் எந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை காமிச்சிருக்காரோ அதை விட ட்ரிபிள் தென்னா 4 தென்னா இந்த படத்தில் ஒரு நடிப்பெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக தனியாகவே இதுக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிருக்காரு வீட்டுக்குள்ளேயே. அண்ட் நிறைய கிளாஸஸ்லாம் இதுக்காக அட்டன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு செய்தி வந்திருக்கு. அடுத்தபடியாக வசூலில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது சுந்தர் சி தான். அவருடைய அரண்மனை 4 என்னதான் 1, 2, 3 எடுத்து 4th பாட்டை ரிலீஸ் பண்ணாலும் ஹாரர் படத்துக்குலாம் நாங்கள் கொஞ்சம் கூட பஞ்சமே வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் இந்த படத்துக்கு ஆரவாரமான வரவேற்பை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஷி கண்ணா தமன்னா என்னதான் அந்த பாட்டு கடைசியில் வந்தாலும் உட்கார்ந்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஹிப்பா பாதியோடைய மியூசிக் இதெல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை இங்கேயோ கொண்டு போயிருச்சு. தமிழகத்தில் மட்டும் இப்போ வரைக்கும் 55 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னும் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இது 75 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு கணக்குலையும் இதை உள்ள சேர்த்துக்கலாம்ப்பா. அந்த மாதிரி இந்த படம் வந்து எல்லா பக்கத்துலையுமே ஏன்னா இது ஹாரர் அப்படின்றதுனால எல்லா தரப்பு ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவே 75 கோடி ரூபாய் அப்படின்னு தொடரும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கோடியை தொடர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதையும் தொற்றலாம் அப்படின்ற மாதிரி தொட போறாங்க. சரி, இந்த ஒரு சந்தோஷத்திலேயே சுந்தரசி என்ன பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி நம்ம கலகலப்புன்னு ஒன்று எடுத்துட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக காமெடி செக்டர். பேசாமல் நம்ம கலகலப்பு 3 எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி பிளானை போட்டதாகவும் அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா கலகலப்பு 2 வந்து பெருசாக ஹிட் ஆகல. இதில் ஜீவா நடிச்சிருந்தாங்க, ஜெய் நடிச்சிருந்தாங்க. அது பெருசான ஒரு ஹிட் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஃபர்ஸ்ட் காம்போ தான்ப்பா விமல் அண்ட் சிவா இவங்க 2 பேருடைய காம்போ தான் கிளாஸ் லெவல் ஹிட் ஆச்சு. பேசாமல் அதே காம்போ தூக்கி இதில் போட்டால் என்ன, ஆனால் இதில் ஓவியா வருவாங்களா அஞ்சலி வருவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஃபர்ஸ்ட் காம்போவான விமலும் சரி சிவாவும் சரி டெஃபினட்டாக இந்த திரைப்படத்துக்கு நம்ம எழுதுகிற கதைக்கு செட் ஆவார் அப்படின்னு யோசிச்ச சுந்தரசி இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். கூடிய விரைவில் இதற்கான அப்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்காத ஆளுகளே கிடையாது. இப்போ வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரி, அடுத்த படம் யார் கூட தான் அவர் ஜாயின் ஆக போறாரு, இன்னும் இந்த படமே முடியாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரனோட பண்ண போறாருப்பா குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது பெருசாக யாருமே நம்ப கிடையாது. என்னப்பா அவர் இப்போதான் 2-3 படம் பண்ணியிருக்காரு அதுக்குள்ளே அப்படின்னு சொன்னாலும் மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் அஜித் அவர்களும் அவர் பிடிச்ச கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குட் பேட் அக்லியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை ஃபேனே வந்து டேரக்டரானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துடைய போஸ்டரை பார்த்த ரசிகர்களுமே ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்கும் போலப்பா. ஏன்னா ஆல்ரெடி அவர் ட்ரிபிள் ஏ அப்படின்ற படம் எடுத்திருக்காரு. அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். அதுலேயும் வந்து சிம்பு எந்த அளவுக்கு மாஸ்க் காட்ட முடியுமோ காட்டியிருப்பாரு. இதில் எந்த மாதிரிலாம் அஜித் அவர்களை காட்ட போறாரு. தயவுசெய்து இந்த அஸ்வின் தாத்தா மேட்டரை மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபன்னெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெஃபினட்டாக இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போவே கணிச்சிட்டாங்க. ஓடிடிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரபலமான பாப்புலரான ஓடிடிலாம் எப்போவுமே படத்தை வாங்கிடணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தையும் வாங்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். ஸோ இந்த ஓடிடின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய நிறுவனங்கள் ஞாபகம் வருது. அதில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லலாம், அமேசான் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஆல்ரெடி இந்த கோட் திரைப்படம் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்குல்ல, இந்த படத்துக்கு எப்படியாவது ஒரு பெரிய லெவலில் பணத்தை போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. படம் எடுத்துட்டு இருக்க பாதியிலேயே ஒரு 150 crores சொல்லுங்க நம்ம டீலை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோட் திரைப்படத்துடைய டீமே கேட்க அமேசான் வேணாங்க ஒரு 10 கோடி குறைச்சி 140 கோடியாக போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு வந்து இல்லைங்க வாய்ப்பில்லை அப்படி கொடுத்தா 140 கொடுங்க இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த பட்ஜெட் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி அமேசானும் ட்ராப் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா இவ்வளோ வருஷம் கழிச்சு படத்துடைய ரிலீஸ் டேட்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி அதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க இப்போ 110 கோடி ரூபாய்க்கு இதை முடிச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 30 கோடி நமக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இப்போ அதுவும் போச்சே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாலும் அது ஒரு பெரிய லாஸ் இல்லை. ஏன்னா இன்னும் தேட்டருக்கே வராமல் ஓடிடிக்கே இவ்வளோ லாபம்னா அப்போ இன்னும் பார்த்துக்கங்க ஆல்மோஸ்ட் விஜய் அவர்களுடைய சம்பளம் வந்துருச்சு. எங்களுக்கு அதுவே பெரிய வேலை தான், அது முடிஞ்சிருச்சு. இனி எங்களுக்கு தேட்டரில்
தியேட்டர்ல வரதெல்லாம் லாபம் தான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க. கல்கி 289880 அப்படின்ற திரைப்படம் பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல. ஸோ இந்த திரைப்படத்துல பிரபாஸ் முக்கியமான வேடத்துல நடிக்கிறாங்க. இது இல்லாம தீபிகா படுகோன், திஷா பட்டானி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளம் இருக்கு. அமிதாப் பச்சன் இதுல முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்றாரு. இதை தாண்டி இப்போ கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ஆன் போர்டு இருக்காங்க. புரியல என்னன்னா வெறும் குரல் மட்டும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கியூட் ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட்டுக்கு கியூட்டான வாய்ஸை கொடுத்துருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ யார் வேணாலும் செட் ஆவாங்க. பட் கீர்த்தி சுரேஷ் தான் அதுக்கு ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச கமலா என்னன்னு தெரியல. முன்னாடியே வந்து கண்டிப்பா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் அவர் சொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கீர்த்தி சுரேஷ்க்கு இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, அந்த படத்தையே நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ நான் அந்த படத்துல ஆன் போர்டு ஆனதான கணக்கு, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் உண்மையை சொல்லணும்னா பார்க்கும்போது நிஜமாவே அது ரொம்ப அழகா தாங்க இருக்கு. ஓகே மக்கள்ஸ், இன்னைக்கு நம்ம ஹாட்டான நிறைய சினிமா விஷயங்களை பேசணும் நம்மளுடைய சினி பூத்துல. இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is Bye from Vijayashree. Take care.